ஃபோட்டோஷாப்பில் புது டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபைல் மெனுவில் நியூ, ஷார்ட்கட் கீ Ctrl+N கிளிக் பண்ணுறீங்க. நியூ டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. அந்த டாக்குமெண்ட்டுடைய நேம் என்ன வரணுங்க நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து அன்டைட்டில் 1 தான் உங்களுக்கு வரும். நான் வந்து மை டிஓசின்னு கொடுத்துருக்கேன். ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபோட்டோஷாப் சைஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் டிஃபால்ட்டாக 2-3 ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூஸ் பேப்பர் சைஸ், இன்டர்நேஷ்னல் பேப்பர், ஃபோட்டோ, அப்புறம் வெப்பு, மொபைல் டிவைஸ், ஃபிலிம் அண்ட் வீடியோ. கஸ்டம்னா நமக்கு தேவையான என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் நம்ம மாற்றி ஒர்க் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் ஃபோட்டோஷாப் சைஸ் இருக்கட்டும். வித்து நம்ம எவ்வளோ வேணாலும் செட் பண்ணிக்கலாம், ஹைட் செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது என்ன யூனிட்ஸில் நமக்கு இருக்கணும், அதாவது இன்ச்சஸாக வேணுமா, சென்டிமீட்டராக வேணுமா, எம்எம்மாக வேணுமான்னு நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். அடுத்து அந்த டாக்குமெண்ட்டோடைய ரெசல்யூஷன் எப்படி இருக்கணும்னு இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து கலர் மோடு, இந்த டாக்குமெண்ட்டுக்கு நமக்கு பிட் மேப்பாக வேணுமா, அல்லது கிரே ஸ்கேலாக வேணுமா, ஆர்ஜிபி கலராக வேணுமா, சிஎம்வைக்க கலராக வேணுமா, லேப் கலராக வேணுமான்னு நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். அதோட பிட்ஸ் எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பேக்ரவுண்ட் கண்டென்ட்ஸ் ஒயிட்டாக வேணுமா, அல்லது பேக்ரவுண்டு கலர் என்ன நீங்கள் பேக்ரவுண்ட் வச்சுருக்கீங்களா அந்த கலராக வேணுமா, அல்லது டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுமான்னு நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து அட்வான்ஸ் கலரில் பார்த்தீங்கன்னா கலர் ப்ரொஃபைல், டிஃபால்ட்டாக இங்கே நிறைய கலர் ப்ரொஃபைல் வந்து இருக்குது. நம்ம என்ன கலர் ப்ரொஃபைல் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பிக்சல் ரேஷியோ, உங்களுக்கு பிக்சல் ரேஷியோ வந்து ஸ்கொயர் டைப்பில் வேணுமா, இல்லை என்ன மாடலேஷனில் வேணுங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா. நான் அடிக்க ஒருக்கா ஒரே சைஸ் டாக்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் அந்த டாக்குமெண்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். 7x5 இருக்குது. இதோட வித்தோட சைஸ் வந்து 10 கொடுத்துக்குவோம். ஹைட்டோட சைஸ் வந்து 6 கொடுத்துக்கலாம். அது ரெசல்யூஷன் வந்து 200. கலர் மோடு வந்து RGBயாக இருக்கட்டும், பிட்டு வந்து 8 பிட்டாக இருக்கட்டும். ஓகேங்களா. இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஒயிட் இருக்கு இல்லையா, அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துக்குவோம். இந்த செட்டிங்கெல்லாம் இப்போ நான் முடிச்சிட்டு இல்லைங்களா, முடிச்சது பின்னால் சேவ் ப்ரெசன்ட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. ப்ரெசன்ட் நேம் என்ன நேம் நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாம். மற்றபடி நம்ம இங்கே என்னென்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே இங்கே செலக்ட் ஆகிருக்கு. ஓகே கொடுக்குறீங்க. இப்போது இது சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு டாக்குமெண்ட்டு க்ரியேட் ஆகிருக்கு உங்களுக்கு. ஓகே, இது க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஃபைல் மெனுவில் நியூ கொடுக்குறீங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொடுத்த நேம் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கும். 10 inches x 6 inches செலக்ட் பண்ணுறோம். ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த செட்டிங்கை அது அப்படியே வரும். ஃபைல் மெனுவில் நியூ. இப்போ நான் இது செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த ஸ்டைல் வந்து எனக்கு வேண்டாம், நான் டெலிட் பண்ணி விடணும்னு நினச்சிங்கன்னா டெலிட் ப்ரெசன்ட் டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் பண்ணிட்டுமான்னு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. இப்போ டெலிட் ஆயிடுச்சு. ஓகே கொடுத்துடலாம். ஃபைல் மெனுவில் நியூ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் போய் பார்த்தோம்னா முதல்ல சேவ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்டைல் வந்து இருக்காது. இப்போ நம்ம டெலிட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதனால் இங்கே டிஸ்பிளேயில் இல்லை.